காய்ஸ் ஃபைனலி நம்ம கிட்டே வந்துட்டோம் காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஆனாலும் கூட்டம் பாருங்கள் காய்ஸ், ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அது இல்லாமல் வெதர் பாருங்கள் வேறு லெவல் காய்ஸ், நல்லா வெதராக இருக்குது. ஃபோட்டோஸ் மட்டும் தான் அதிகமாக பிடிக்கிறதுக்கு இது இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈசா யோகா போயிட்டு இருக்கோம். அது என் ஃப்ரெண்டு கூட, அதாவது வந்து இஸ் நாட் ஃப்ரம் இயர் கைஸ், இஸ் ஃப்ரம் கொல்கத்தா பெங்கால். அவன் அங்கே அந்த ஊரில் வந்திருக்கா. ஸோ அவங்கள வந்து நான் இன்றைக்கி ஈசா யோகா கூட்டிகிட்டு போகிறேன். அது இல்லாமல் அவங்க என் சப்ஸ்கிரைபர் தான் கைஸ். ஸோ அவங்கள நான் வந்து இன்றைக்கி ஈசா யோகா கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க இப்போ பிஜியில் தான் இருக்காங்க, ஹாஸ்டல் மீன்ஸ் இன்றைக்கி ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நேராக வந்து ஈசா யோகா கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஈசா யோகா ஃபுல்லு சுற்றிட்டு பார்ப்போம் காய்ஸ். நம்ம வந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ நம்ம கிளம்பிட்டோம். இப்போது நேராக நம்ம வந்து இப்போது ஈசா யோகா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ மழை வேறு பெஞ்சிருச்சா காய்ஸ், அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ மழையில் நனைஞ்சிட்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் முன்னாடி நம்ம வந்து கிளம்பிடலான்னு பார்த்தோம். ஏன்னா மழை அதிகமாக வந்துச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம இப்போது கிளம்பிட்டோம் காய்ஸ். ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஜிடி ஃப்ளைஓவர் கீழே இருக்கோம். ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் கீழே இருக்கோம். நம்ம சீக்கிரம் மேலே ஏறி நம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த ஃப்ளைஓவரை. அதுக்கடுத்து ஈசா போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் காய்ஸ். இங்கிருந்தா டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் காய்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஏர்போர்ட் கிட்டே இருக்கோம் காய்ஸ். ஏர்போர்ட்டு நம்ம இப்போது நேராக ஃப்ளைஓவர் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் காய்ஸ். ஸோ ஏர்போர்ட் டு நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வரும் காய்ஸ் ஈசா யோகாக்காக. ஸோ 40 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக இப்போ நம்ம ஓட்ட போகிறோம். அது இல்லாமல் டிராஃபிக்கு அதிகமாக இருக்குது காய்ஸ். போக போக டிராஃபிக் இருக்கும் காய்ஸ். காய்ஸ் நம்ம ஜிடி நாயுடு மேம்பாலம் தாண்டி வந்துட்டோம். ஆனால் ஃபுல்லாக டிராஃபிக் காய்ஸ். நம்ம இப்போ டவுன் ஹாலுக்குள்ளே பூந்த போகிறோம். ஆனால் செம்ம டிராஃபிக் காய்ஸ், ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. இப்போது நம்ம வந்து பேரூர் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். சாரி, செல்வபுரம் ரீச் ஆகிட்டோம். அடுத்து தான் பேரூர் வந்து இது பண்ணுவோம். ஸோ பேரூர் போய் நம்ம டெம்பிள் பார்க்க முடியாது கைஸ், நேராக ஈசா யோகா போக வேண்டியது வரும். ஆல்ரெடி நம்ம லேட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து நேராக ஈசா யோகா போக வேண்டியது வரும் கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம பேரூர் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம நேராக தான் போயிட்டு இருக்கோம். இங்கே வெயிட் பண்ணால் வந்து இவங்களுக்கு லேட் ஆகிரும். ஆனால் இவங்க வந்து திரும்பி நைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திரும்பி போக வேண்டியது வரும். இல்லைன்னா நம்ம பேரூர் டெம்பிள் விசிட் பண்ணியிருப்போம். பட்டு இவங்களுக்கு திரும்பி வேறு லேட் ஆகிரு போகுதுன்னு நம்ம நேராக ஈசா யோகா போயிட்டு இருக்கோம் காய்ஸ். இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களை இங்கே விசிட் பண்ண வச்சுருப்போம். பட்டு திரும்பி உங்களுக்கு நைட்டே வந்து ரீபுக்கிங் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம நேராக போயிடலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ் ஈசா யோகா. ஸோ எப்போவுமே நம்ம ஈசா யோகா வரும்போது வேறு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் காய்ஸ். ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக, அப்புறம் நீங்கள் ஒரு வாரம் கழித்து வந்தாலும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஈசா யோகானா யாருக்கு பிடிக்காத இடம் காய்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச இடம் ஈசா யோகா காய்ஸ். ஸோ நம்ம என்டர் பண்ண போகிறோம் காய்ஸ். ये रहा ईसा योगा, देख लो. तो गाइस நம்ம வண்டி பார்க் பண்ணிடலாம். लेकिन
मतलब हिल साइड के गाइस இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியானம் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம இப்போ போவோம் गाइस நேராக நம்ம சாமிக்கிட்ட. गाइस look at guys. गाइस ஃபைனலி நம்ம கிட்டே வந்துட்டோம். அங்கிருந்து நடந்து வரும்போது எப்போடா நமக்கு ரீச் ஆகும்னு நினைப்போம். ஆனால் இப்போது கிட்டே வந்தோடனே மேலே பாருங்கள், அவ்வளோதான். गाइस இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஆனாலும் கூட்டம் பாருங்கள் गाइस, ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அது இல்லாமல் வெதர் பாருங்கள், வேறு லெவல் गाइस, நல்லா வெதராக இருக்குது. வாவ் गाइस நம்ம இங்கே வந்தாலே ஃபோட்டோஸ் மட்டும் தான் அதிகமாக பிடிக்கிறதுக்கு இது இருக்குது. வரும்போது எல்லாமே ஃபோட்டோஸ் பிடிப்போம் गाइस. இங்கே அதிகமாக எல்லாம் ஃபோட்டோஸுக்காக தான் வர்றது. வேறு லெவல் गाइस, ஆனால் கூட்டம் நல்லா அதிகமாக இருக்குது गाइस. ஸோ இப்போது நம்ம இங்கே பார்த்துட்டோம் गाइस, இங்கே நல்லா பார்த்துட்டோம். நம்ம அங்கே போவோம் गाइस இப்போது. ஸோ இங்கே நடந்து போகிறதுக்கே நேரம் ஆயிரும் गाइस. गाइस நம்ம முன்னாடி போக போக ரொம்ப அழகான வெதர் ஆகிட்டு இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு வரக்குள்ளே இருட்டாயிரும் गाइस. அங்கே பாருங்க गाइस, முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ லென்த்தாக இருக்காங்க பார்க்குறக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் गाइस. நம்ம ஃபோன் அங்கே வச்சு தான் ஆகணும். ஃபோன் வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு வருவோம் गाइस. இப்போது தான் நான் வந்து உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு நல்லா உள்ளே குளிச்சுட்டு வந்துட்டோம். இருட்டாயிடுச்சு गाइस, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. நான் லைட்டிங் ஷோக்காக ஓடி போகணும் गाइस, லேட் ஆகிடுச்சு गाइस. ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஐ திங்க், ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு गाइस, 7:30. சீக்கிரம் போக வேண்டியது வரும் गाइस. ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம சீக்கிரம் போக வேண்டியது வரும் गाइस. गाइस ஃபைனலி வந்துட்டோம். பட்டு லைட்டிங் ஷோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு गाइस. 7 PM गाइस லைட்டிங் ஷோ மிஸ் பண்ணிட்டோம். கண்ணுக்கு கூட தெரியல, அந்த அளவுக்கு வந்து மண் பறக்குது. ஸோ गाइस நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் गाइस. ஸோ गाइस நம்ம இப்போது திரும்பி கிளம்பிட்டோம் பேக் டு கோயம்புத்தூர். ஆனால் இன்றைக்கோட நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு गाइस. நான் லைட்டிங் ஷோ பார்க்கல, பட் இருந்தாலும் இட் வாஸ் வெரி நைஸ் गाइस. இப்போ நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து போயிடலாம் गाइस. ஏன்னா இருட்டு வேறு ஆயிடுச்சா. ஸோ ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா ஜங்கல் மாதிரி தானே இருக்குது. ஸோ நான் ஸ்டாப்பாக போயிடலாம் गाइस. இப்போ நம்ம வந்து லைட் போட்டனால பாருங்க, ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்கா. லைட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் சுத்தமாக தெரியாது गाइस. இப்போவாச்சும் கொஞ்சம் லைட்டிங் இருக்கிறனால ஓரளவுக்கு இது இருக்குது गाइस, ஓரளவுக்கு தெரியுது. ஏன்னா இங்கே ஹோட்டல் எல்லாம் வருது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக இருட்டு गाइस, எதுவுமே தெரில. நான் பைக்கோட லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா சுத்தமாக எதுவுமே தெரில गाइस. பாருங்க, இங்கே வீடெல்லாம் இருக்கிறனால ஓரளவுக்கு லைட்டிங் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் வீடே இல்லையா, அதனால் சுத்தமாக லைட்டிங் போடலை गाइस. இது ஒரு ஜங்கல் ஏரியா மாதிரி தான் இருக்குது நம்ம ரிட்டர்ன் போகிறது. ஸோ போலீஸ் வேறு நிற்கிறாங்களா, இந்த பக்கம் போக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரூட்டு வந்து க்ளோஸாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம் பைக் ஓடுது. சுத்தமாக தெரியாது गाइस எதுவுமே. பாருங்க गाइस, எதுவுமே தெரியாது. ஸோ गाइस இப்போ நான் உங்களை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் गाइस. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லையா गाइस. அதனால் வந்து சீக்கிரம் நான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடலான்னு பார்க்குறேன். ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை, அதனால தான் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலான்னு பார்க்குறேன். ஸோ ஆல்ரைட் गाइस, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride, boom. ஸோ गाइस அவங்கள வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நேராக வீட்டுக்காக கிளம்பிட்டேன். ஸோ நம்ம இப்போ அவனசி மேம்பாலம் கீழே தான் இருக்கோம் गाइस. ஆல்மோஸ்ட் நம்ம லக்ஷ்மி மில்ஸே தாண்டிட்டோம் गाइस. நேராக வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன்.
ஸோ இன்றைக்கோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வேறு நல்லா வந்து டயர்ட் ஆகிட்டு கைஸ், போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு. அது இல்லாமல் மழை பெஞ்ச மாதிரி இருந்தது, ஆனால் அதிகமாக மழை இல்லை கைஸ். ஆனால் அதனால் வெதர் கொஞ்சம் நல்லா இருந்தனால வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஈஸா வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். பட் நான் வந்து ஈஸாவில் லைட்டிங் ஷோ வந்து பார்க்க முடியல கைஸ், டைமிங்கே கரெக்டாக இதாகலை. பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride, boom.